அமிர்த கலசம் பாட்காடுல இருந்து வெளிவந்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல குரு உஷானாவோ கொஞ்சம் புத்திசாலித்தனமா சிவன் கிட்டே கேட்கிறாரு, இந்த அமிர்தம் யாருக்குங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சிவனும் ரொம்ப தெளிவா ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்றாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே இந்த அமிர்தத்தை வெளியே கொண்டு வந்தீங்க, அதனால நீங்க தான் முடிவு பண்ணணும், பேசி முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆனா பார்வதியோ, நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, அமிர்தம் வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்த முயற்சியில ஆழகால விஷயம் இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணமே உங்களோட பேராசை தான் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இனிமேலும் நீங்க பேராசையோடு நடந்துகிட்டீங்க அப்படின்னா விளைவுகளும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப குரு உஷானாவும் இந்திரனும் நேரா அந்த அமிர்த குடம் பக்கத்துல சண்டை போட போற மாதிரி போய் நிக்கிறாங்க. ஆனா அவங்களோட பாயிண்ட்ஸையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தேவேந்திரன் சொல்றாங்க, நாங்க இந்த அமிர்தத்தை பத்தி உங்கள்கிட்ட குறிப்பிடல அப்படின்னா இந்த சமுத்திரத்தை கடையலாம் அப்படின்னு, அமிர்தத்தை எடுக்கலாம்னு நாங்க சொல்லலைன்னா உங்களுக்கு எப்பவுமே இது கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்ல, குரு உஷானாவும் பதிலடியா என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்களுக்கு உதவலைன்னா நீங்க அந்த அமிர்தம் என்ன வேற எந்த வளமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு அவர் தரப்பு நியாயத்தையும் சொல்ல, இங்க அசுரர்களை 2 பேர் பேசிக்கிறாங்க. இது விவாதம் முடியற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம், எல்லாரும் அவங்க பேசதான் கவனிச்சிட்டு இருக்காங்க, நாம போய் இப்ப அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, இங்க தேவேந்திரன் இதே மாதிரி நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இது உங்களுக்கும் கிடைக்காம போயிடும், எனக்கும் கிடைக்காம போயிடும், நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறான். குரு உஷானா ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு இதுக்கு, நம்ம தேவர்கள் அசுரர் 2 பேருமே இந்த அமிர்தத்தை சமமா பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல, தேவேந்திரனுக்கு சரியா படவும் சரின்னு ஒத்துக்கிறான். பேசி ஒரு முடிவுக்கு 2 பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு போக, அந்தகன் சும்மா இருக்க மாட்டோமா, வழக்கம் போலவே நாம எப்படியாவது அந்த தேவர்களை ஏமாத்தி அமிர்தத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். ஆனா இங்க தேவேந்திரனும் சும்மா இருக்காம அக்னி தேவன்ட்டு சொல்லிட்டு இருக்கான், அசுரல் கைக்கு அது போறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படியாவது அபகரிச்சிடணும் அப்படிங்கிறான். தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல, இங்க சிவன், பார்வதி, நாராயணன் 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உடனே தேவேந்திரன் ரொம்ப நல்லவ மாதிரி பவ்யமா நாராயணன் கிட்ட, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், எங்க 2 பேருக்குமே அமிர்தத்தை சரிசமா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொண்டு போய் பஞ்சாயத்தை வைக்கிறான். பார்வதி தான் அந்த அசுரல் 2 பேரும் அந்த அமிர்த குடத்தை எடுத்துட்டு போறதை கவனிச்சுட்டு நாராயணனை கூப்பிட்டு காமிக்க, தேவேந்திரனும் பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, அந்த அசுரர்கள் வெறி பிடிச்சவங்கன்னு, குருவோட வார்த்தையை கூட காப்பாத்தாம அவருக்கு மரியாதை கூட கொடுக்காம அமிர்தத்தை தூக்கிட்டு போறாங்க பாருங்க. குரு உஷானாவும் நியாயமா தான் அவங்க 2 பேருமே நெல்லுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நாம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவரு எடுத்து சொன்னாலும் அந்த அசுரர் 2 பேரும், இல்ல குருதேவா, நீங்க சொல்றதை எங்களால கேட்க முடியாது, அவங்கள நாங்க நம்பவும் மாட்டோம், முதல்ல இதை நாங்க அருந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு ஓட, பார்வதி நிறுத்திக்கோங்க, இதோட அமிர்தம் வேணுங்கிற பேராசையில நீங்க எல்லாருமே அவங்கவுங்க எல்லையை மீறிட்டீங்க, ஒருத்தர் மத்தவங்களோட ஒழுக்கத்தை குறை சொல்லி நீங்க எல்லாருமே ஒழுக்கமில்லாதவங்களா ஆயிட்டீங்க, உங்க யாருக்குமே இந்த அமிர்தத்தை பறந்தக்கூடிய அருகதை கிடையாது, நானே இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, சிவன் அவங்களை தடுத்து நிறுத்தி, இப்ப நடந்த இந்த பிரச்சனை தேவர்களுக்கு அசுரர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்குமானதான், இதுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு போனோம்னா இயற்கை சக்கரம் உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, பார்வதி அவங்களை கோபத்தை கட்டுப்படுத்திட்டு அமைதி அங்க நிக்கிறாங்க. தேவேந்திரன் உடனே நாராயணன் கிட்ட, பாத்தீங்க இல்லையா அசுரர்களோட இந்த கபல நாடகத்தை, நீங்க தான் எங்களுக்கு நீதி வழங்கணும், உதவி பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட முறையிடுறான். நாராயணனும் கருடர் அழைக்க, அவர் அந்த 2 அசுரர்கள் கிட்ட இருந்து அந்த அமிர்த குடத்தை தூக்கிட்டு வர்றாரு. அவர் பறந்து வர்ற வழியில அமிர்த துளிகள் கீழே விழுகுது. இவனும் சொல்றாரு, இந்த அமிர்த துளிகள் விழுந்த இடங்கள் எல்லாமே மக்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய தலங்களாகும், அந்த இடங்கள் எல்லாமே மனிதர்களை பாவங்கள்ல இருந்து விடுவிக்கும், அதோட அந்த இடங்கள் எல்லாமே கும்ப பூமின்னு அழைக்கப்படும், இனிமே பூமியில நிறைய தீமைகள் அதிகரிக்கும், ஆனா நன்மை தீமைகளை சமன்படுத்தும், இந்த இடங்கள் எல்லாமே மனிதர்களை பாவங்கள்ல இருந்து புனிதப்படுத்தும் அப்படின்னு சிவன் சொல்றாரு. நடந்த இந்த நிகழ்வு மனிதர்களுக்கும் முக்கியமானதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதனாலதான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. உடனே பார்வதி சொல்றாங்க, நீங்க ஏன் அப்பவே சொன்னீங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.